சபரிமலையில் நாம் தரிசிக்க வேண்டிய இடங்களும் அந்த இறைவனுடைய பெருமையும். முதல் வருடமாக இருந்தாலும் 18ஆம் வருடமாக இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் சேவிக்க வேண்டிய இடம் பம்பா கணபதி. ஒவ்வொரு படிக்குமே ஒரு சிறப்பு உண்டு. காம, குரோத, லோப, பற்று இதெல்லாம் துறக்கிறது தான் 18 படி. நீங்கள் தரிசிக்க வேண்டியது 2. உடனடியாக படியை பார்த்து தொட்டு வணங்கி இடது பக்கம் சின்ன கடுத்த சுவாமி, வலது பக்கம் பெரிய கடுத்த சுவாமி. இதுதான் காவல் தெய்வம். அங்கே தான் நீங்கள் சூறக்கா விட்டுட்டு 18 தங்க முலாம் பூசப்பட்ட படியில் ஏறி அப்படி வளம் வந்தோன்னே முதல்ல சந்திக்க வேண்டியது விநாயகப் பெருமான். மாளிகைபுரம் ஐயனுக்காக இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய மாளிகைபுரத்து லோகமாதா. அதற்கப்புறம் நாகராஜா, அதற்கப்புறம் மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தில் தான் மகிஷமுகியை வதம் செய்வதற்கு ஐயப்பன் பயன்படுத்திய அந்த ஆவணங்களை ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் ஹரிஹராசனம் பாடும்போது நீங்கள் ஐயப்பனை பார்த்தா அவருடைய திருமேனி முழுக்க விபூதியில் அலங்காரம் பண்ணி கதவை மூடுவாங்க. அதிகாலை அப்படியே அந்த மங்கள ஆரத்தியோடு தொடக்கும் போது பார்த்தீங்கன்னா திருமேனி முழுக்க விபூதி அலங்காரத்தோடு இருப்பார் ஹரிஹரசுதன். இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிய நாள். காரணம், நாம் பொதுவாக அனுமன் பெருமையை, ராமனுடைய சிறப்பை, அடியார் பெருமை என்று பெரிய புராணத்து மேன்மையை, மகா பெரிய சுவாமிகளை, பகவத்கீதையை, மகான்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து வரக்கூடிய நேரத்தில் அவ்வப்போது கார்த்திகை மாதத்தில் மகர ஜோதி காலத்தில் ஐயப்பனை பற்றி சிந்திப்போம். ஆனால் அண்மையிலே நமக்கு ஒரு கடிதம் வந்தது. ஹரி ராம் அனுஷ்கா என்று ஒரு அண்ணன் தங்கை இணைந்து எழுதிய கடிதம். ஹரிராம் அனுஷ்கா, தஞ்சாவூர் ஜில்லாவிலிருந்து. ரொம்ப அவங்க இந்த அருள் நேரத்தை எப்படி கவனிக்கிறாங்க, எப்படி அதோடு ஒன்றிருக்காங்கன்னு. 2 பேருமே ஒருத்தர் மருத்துவத்துறையில் படிக்கிறாங்களாம், ஒருத்தர் சாஃப்ட்வேரா. அவங்க எழுதிய அந்த கடிதத்தை அப்படியே நான் ஒப்பிக்கின்றேன். அருள் நேரத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம், ஆனந்த ஆரம்பத்தை கேட்டு வருகின்றோம். ஒரு முறையேனும் நீங்கள் ஐயப்ப வழிபாடு குறித்தும் ஐயப்ப சன்னிதானத்தில் தரிசிக்க வேண்டிய இடங்களும் அந்த இறைவனுடைய சிறப்பையும் சொல்லுங்கள். ஒரு மிக ஆரோக்கியமான வினாவை எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம பலமுறை டிசம்பர் சீசனில் கார்த்திகை மாதங்களில் மகர ஜோதின்னா ஏன் புல்மேட்டில் மகர ஜோதி சொரூபனா ஐயப்பன் தோன்றியிருக்காருங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த முதல் வருஷம் மாலை போட்டு விரதம் இருந்து 1 மண்டலம் விரதம் இருந்து போகிற கன்னிசாமிகளுடைய பெருமையை சொல்லியிருக்கோம். 18 முறை சபரிமலைக்கு போய் தென்னங்கன்றை வைக்கக்கூடிய குருசாமியினுடைய மேன்மையை சொல்லியிருக்கிறோம். ஏன் முக்கண் உடையோகிய அரியும் அரணுமாக இருக்கக்கூடிய இந்த ஹரிஹர சுதனுக்கு ஏன் 3 கண்ணில் 1 கண்ணை திறந்து நெய் நிரப்பி ஏன் நெய்யபிஷேகம்னு இருமுடி பெருமையை சொல்லியிருக்கோம். அன்னதானத்தினுடைய மேன்மையை சொல்லி இருக்கோம். மகர விளக்கு, பம்பா விளக்குன்னு மகர ஜோதிக்கு முதல் நாள் வரக்கூடிய விளக்கை பற்றி சொல்லியிருக்கோம். பெரும்பாதை சிறும்பாதையினுடைய மேன்மையை சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த குழந்தைகள் 2 பேரும் ஹரிராம் அனுஷ்கா கேட்டதனுடைய நுட்பம் என்னன்னா, சபரிமலையில் நாம் தரிசிக்க வேண்டிய இடங்களும் அந்த இறைவனுடைய பெருமையும். ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம் இது. எல்லா ஐயப்ப பக்தர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வினா. இப்போ முருகன் கோவில் அப்படின்னோடனே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பழனி, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலைன்னு நினைவுக்கு வருது. சபரிமலையை பொறுத்த வரைக்கும் குளத்துப்புள்ளை, அச்சங்கோவில், ஆரியங்காவு, எரிமேலி, பிறகு தர்மசாஸ்தா, ஐயப்பன் கோவில். நீங்கள் சபரிமலைக்கு போகிறவங்க இந்த கோவில்களுக்கும் சென்று ஐயப்பனை வழிபட்டு அங்கு போகலாம்ங்கிறது முதல் செய்தி. இப்போ பம்பேயில் குளிச்சுட்டு பயணத்தை தொடங்க போகிறோம். இவங்க கேட்டது சன்னதிகளுடைய சிறப்பு. முதல் வருடமாக இருந்தாலும் 18ஆம் வருடமாக இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் சேவிக்க வேண்டிய இடம் பம்பா கணபதி. அங்கே போய் ஒரு தேங்காவை விட்டுட்டு வணங்கிட்டு உங்கள் பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பம்பா கணபதி பக்கத்தில் பெரிய
பெரிய ஆளுயர பெரிய கம்பீரமான வீர பக்த ஆஞ்சநேயர் இருக்கார். நீங்கள் அந்த மேல் சாந்திட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த இலையில வச்சு ஒரு விபூதி பிரசாதம் வெண்ணெய் ஒரு கயிறு கொடுப்பாங்க. அதை உள்ள அருந்தி விபூதி ஏட்டு கயிறை கட்டிட்டு நீங்கள் பயணத்தை தொடங்கலாம். இந்த பயணத்தை தொடங்கும் போது 2 இடம் சரங்குத்தி சபரிபீடம். இந்த சபரிபீடம் அப்படிங்கிறது ராமனுக்கு கனி கொடுத்த இடம், அதுக்கு சபரிபீடம் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரம் குத்தி அப்படின்னா இந்த எரிமேலியில் நம்ம பேட்டை சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பனை பார்க்க போகும்போது அதுக்கு அடையாளமாக ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சுட்டு போகிறது. இப்போ நேராக நம்ம சன்னிதானத்துக்கிட்ட போயிட்டோம். இப்போ தான் அந்த குழந்தைங்க கேட்ட கேள்விக்கான விட. இந்த 18 படி, ஒவ்வொரு படிக்குமே ஒரு சிறப்பு உண்டு. காம, குரோத, லோப, பற்று இதெல்லாம் துறக்கிறது தான் 18 படி. நீங்கள் தரிசிக்க வேண்டியது 2. உடனடியாக படியை பார்த்து தொட்டு வணங்கி இடது பக்கம் சின்ன கடுத்த சுவாமி, வலது பக்கம் பெரிய கடுத்த சுவாமி. இதுதான் காவல் தெய்வம். அங்கே தான் நீங்கள் சூரக்கா விட்டுட்டு 18 தங்க முலாம் பூசப்பட்ட படியில் ஏறி அப்படி வலம் வந்தோன்னே முதல்ல சந்திக்க வேண்டியது விநாயக பெருமான், மகா கணபதி. அதை பண்ணிட்டு பக்கத்தில் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து நாம் அறிந்தும் அறியாமலும் சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய அந்த திருமேனி அழக நெய்யபிஷேகமாக பார்க்கலாம், அலங்காரமாக பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்படியே வளம் வந்தால் நீங்கள் பார்க்க வேண்டியது மாளிகைபுரம். ஐயனுக்காக இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கக்கூடிய மாளிகைபுரத்து லோகமாதா. அதற்கப்புறம் நாகராஜா, அதற்கப்புறம் மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தில் தான் மகிஷமுகியை வதம் செய்வதற்கு ஐயப்பன் பயன்படுத்திய அந்த ஆவணங்களை ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு திருப்பியும் நீங்கள் கீழே வந்து அந்த அக்னி குண்டம் இருக்கு பாருங்க, அந்த ஹோமத்தில் போடுற மாதிரி அக்னியில் போடக்கூடிய நெய்த்தேங்காய் இடத்த நின்று உங்களை நீங்களே ஒரு சுற்றி தரிசனம் பண்ணிட்டு கொடிமரத்துக்கு கீழே சாஸ்தாங்கமாக நீங்கள் நமஸ்காரம் பண்ணி விடைபெறணும். இதுதான் ஐயப்ப வழிபாட்டில் சன்னிதானத்தில் நீங்கள் தரிசிக்க வேண்டிய இடம். நிறைய பேர் போகிறோம், நெய்யை கொடுக்குறோம், அப்படியே வந்துடுறோம். இன்னொன்று சொல்கிறேன், இரவு நேரத்தில் ஹரிஹராசனம் பாடும்போது நீங்கள் ஐயப்பனை பார்த்தா அவருடைய திருமேனி முழுக்க விபூதியில் அலங்காரம் பண்ணி கதவை மூடுவாங்க. அதிகாலை அப்படியே அந்த மங்கள ஆரத்தியோடு தொடக்கும் போது பார்த்தீங்கன்னா திருமேனி முழுக்க விபூதி அலங்காரத்தோடு இருப்பார் ஹரிஹரசுதன். இதுவும் ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்படி அரிய பல தகவல்களை மக்களுக்காக தேடி நேயர்களின் வேண்டுகோளுக்கிணங்க வழங்குவதுதான் நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தின் நோக்கம். சபரிக்கு செல்லுவோம், சந்தோஷ வாழ்க்கை ஆனந்தமாக வாழ. மீண்டும் புதுமையான செய்திகளோடு நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம். சுவாமியே சரணமையப்பா.